என்ன ஆப்பிள் 8 வருஷத்துக்கு அப்புறம் புது ப்ராடக்ட் கேட்டகரிக்குள்ள கால் வச்சிருக்கீங்க போல. என்ன மேட்ரு? ஆப்பிள் விஷன் ப்ரோ எங்களோட ஃபர்ஸ்ட் AR VR மிக்சட் ரியாலிட்டி ஹெட்செட். இந்த மார்க் பைலுக்கு சோழியை முடிச்சு விட்டீங்களா? சரி, விலைய சொல்லுங்க. யூஎஸ்ல $3500. அப்ப இந்தியாவில் ஒரு 2.9 லட்சம் இருக்குமா? குறும்பு. நான் இன்னைக்கு அதே வேலைக்கு இந்தியாவில் இறக்கிறேன். iPhone 14 Pro யூஎஸ்ல $1000. அதுக்காக இந்தியாவில் என்ன 82,000 ரூபாய்க்கு வைக்கிறேன், 1,30,000 ரூபாய்க்கு விற்கிறது இல்லை. அந்த மாதிரி தான். அப்ப எவ்வளவுதான் விலை? ஒரு 4 லட்சம் இருக்குமா? அந்த விலைக்கு ஆப்பிள் ஷேர் வாங்கினா யோ நீ அந்த கும்பலா மீதி அறியா? அடுத்த வருஷம் தானே சேலுக்கு வருது, அதுக்குள்ள சொல்றேன். இது வேறையா? சரி, ப்ராடக்ட்டை பத்தி சொல்லுங்க. 2 ஸ்கிரீன், ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒன்னொன்னு கையால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இடத்த ஹெட்செட்டுக்குள்ள பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா வந்து கண்டுபிடிச்சிருவோம். அந்த இடத்த நீங்க வந்து கையால இந்த மாதிரி டேப் பண்றப்ப அது வந்து டச்சா ஒர்க் ஆகும். நல்ல வேலை கண்ணு இமைக்கிறதான் டேப் பண்ணி வைக்காம இருந்தீங்க. நாங்க செஞ்சா தரமா தானே செய்வோம். விர்ச்சுவல் வேர்ல்டையும் ரியல் வேர்ல்டையும் ஒன்னா சேர்க்கிறோம். ஐபோனோட 64 மடங்கு பிக்சல் டென்சிட்டி இருக்கு, 23 மில்லியன் பிக்சல், கிட்டத்தட்ட செம்ம ஷார்ப்பா இருக்கும் டிஸ்பிளே. ஏங்க இதே ஈவெண்ட்ல நீங்களே வந்து போனு டேபோட ஸ்கிரீன்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க, தள்ளி வச்சுக்கோங்க அப்படிங்கிற போல ஒரு மேட்டர் லான்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. அது வழி வேற டிபார்ட்மெண்ட். சரி, என்னென்ன சென்சார்ஸ் இருக்கு விஷன் ப்ரோல? ஃப்ரண்ட்ல ஹெட்செட்டுக்குள்ளன்னு சொல்லி ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்கு. 12 கேமரா, 5 சென்சார், 6 மைக்குன்னு சொல்லி அள்ளி தெரிச்சிருக்கேன்ல. இதே உங்க ஆப்பிள் வாட்ச் மாதிரி ஐபோன் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும், பேர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறீங்களா? தேவையே இல்லை. ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ், எதோடையும் பேர் பண்ண தேவையில்ல. ஃபியூச்சர்ல டிவி போனையே இது ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணும். சரி, ஏகப்பட்ட டெக்னாலஜி உள்ள வச்சிருக்கீங்க, அதுவே வெயிட் ஏறி இருக்கும். பேட்டரி லைஃப்லாம் எப்படி? அதனால தான் பேட்டரி பேக்கை தனியா வெளியே வச்சிட்டேன். 2 மணி நேரம் பேட்டரி லைஃப் வரும். எங்க ஒரு படமே 2.5-3 மணி நேரம் வரும். அப்போ ஒரு படம் கூட ஃபுல்லா பார்க்க முடியாதா? சரி, என்ன மாதிரி கண்ணாடி போட்டுருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாமா? அதுக்காக ஜீஸோட சேர்ந்து ஜீஸ் ஆப்டிகல் இன்சர்ட்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். பட் அதுக்கு தனியாக தான் துட்டு கொடுக்கும். சரிதான். எங்க நீங்க தான் AR VR முன்னோடியா இருந்தீங்க. கம்பெனி பேரையே மெட்டான்லாம் மாத்தினீங்க. இப்ப பாத்தீங்களா? அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா.